பாஜகவை எதிரியா காட்டாத எடப்பாடியால தனித்து நின்று என்ன பயன்? அப்ப என்ன செய்யறாங்க? இப்ப எடப்பாடிக்கும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம். பாஜக, அண்ணாமலை, மோடி மொத்த இந்தியாவும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம். விஜயும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம். நம்ம நாத்தாக்க சீமானும் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரே நோக்கம்னா ஏன் எடப்பாடி சாய்ஸ், ஏன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எதுக்கு எடப்பாடிக்கு வாக்காளர்கள் தரணும்? அப்ப எடப்பாடியை விட கூர்மையாக அண்ணாமலை திமுகவை வீழ்த்த களத்துல நிற்கிறார், சீமான் களத்துல நிற்கிறார், விஜய் களத்துல நிற்கிறார்னா எடப்பாடி காணாம போயிடுவார். ஆனா எடப்பாடி எந்த இடத்திலுமே பாஜகவை தத்துவ ரீதியாக எதிரின்னு காட்டாம ஒன்றிய மக்கள் விரோத அரசினுடைய எந்த திட்டத்தையும் அல்லது எந்த செயல்பாட்டையும் கண்டிக்காமல் அஞ்சி மௌனித்து எடப்பாடி ஒரு திராவிட கட்சிக்கு அதிமுகவுக்கு தலைவராக இருந்து வெறும் கூட்டணி மட்டும் துண்டித்துக் கொண்டு மௌனமாக இருந்தால் எப்படி நீங்க வாக்குகளை சேகரிக்க முடியும்? நாட்டு மக்களின் வசீகரிக்க முடியும்? திமுகவுக்கு போற வாக்குகளை நீங்க எப்படி அறுவடை செய்ய முடியும்? இப்ப நீங்க சொன்னாலுமே நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் தான். நீங்க யார் வேணாலும் கூர்மையா விமர்சிக்கலாம், பலத்த குரல்ல பேசலாம், நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கலாம். ஆனா போட்டின்றது திமுக அதிமுக தானே இருக்கும். இது நாள் வரைக்கும் அப்படித்தானே இருந்தது. பிரதான கட்சினா அதிமுக தானே. கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு முடிவு செய்யற இடத்துல அதிமுக தானே இருக்கும். அது இருக்காது இல்லையா? இப்படி கோவையில 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கிற கொங்கு மண்டல கோவை அதிமுக கோட்டை எஸ்பி வேலுமணி 10 எம்எல்ஏ வச்சிருக்காருன்னு சொன்ன இடத்துல அண்ணாமலை வெறும் 5 இடத்துல 4,50,000 ஓட்டு அண்ணாமலை தாமரை வாங்குறாரு. வெறும் ஒரு 8,000 வாக்குகள்ல தான் டெபாசிட்டிவே பாதுகாக்க முடியுது. கோவையில வேலுமணி இருக்கிற இடத்துல, எடப்பாடி இருக்கிற இடத்துல. நீங்க ராமநாதபுரத்துல 3வது இடத்துக்கு போய் படுபாதாளத்துக்கு போகுது. 13 இடத்துல 3வது இடத்துக்கு ரெட்டலையும் 2வது இடத்துக்கு தாமரை வருதுன்னா நீங்க அது எப்படி பெரிய தாமரை வந்து அதுதான் இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு. நாங்க ஒண்ணு தீண்டத்தகாதுன்னு சொன்னீங்க, நோட்டாவுக்கு நீங்க சொல்றது தனியரசு. இப்ப அதிமுகவுக்கு தான் பாஜக கூட்டணி தேவைப்படுது. அந்த நெருக்கடியில இபிஎஸ் இருக்கிறாங்கன்றதுதான் உங்க பார்வை, சரியா? உறுதியா 100 விழுக்காடு எடப்பாடிக்கு பாஜக தேவைப்படுகிறார். பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்ளவில்லை என்றால் டிடிவி சொல்றாருல, நேற்று சொல்றார், அதாவது என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக எடப்பாடி வரலன்னா தேர்தலுக்கு முன்போ அல்லது தேர்தலுக்கு பின்போ இரட்டையில இருக்காது, கட்சியே இருக்காதுன்னு சொல்றாரு. ஆனா 2 பேர் அண்ணாமலையும் டிடிவி ஒரே கார்ல தான் வர்றாங்க. அந்த இடத்துலதான் அந்த கருத்தை சொல்றார். நெருக்கடியான காலகட்டத்தில் எடப்பாடி டிடிவி எங்க கூட இருக்கிறாரு. நாங்க எடப்பாடியோட உறவு வச்சுக்கிட்டாலும் டிடிவி விட முடியாது, நீங்க முந்த மாதிரி நீங்க எங்களை ஏமாத்த முடியாதுன்னு அண்ணாமலை சொன்னார். திரு டிடிவி அவர்கள் நெருக்கடியான காலத்தில் இருக்கிறார், அவரை விட முடியாது. யார் எங்க கூட நெருக்கடியான காலத்தில் இருந்தாங்க போனாங்கன்றதையும் டெல்லியில கவனிப்பாங்கன்றதையும் சொல்றாரு.